ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தக்காளி சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், அது கூட 2 தக்காளியும் இஞ்சி பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுட்டு அது கூட கிராம்பு, பிரியாணி லீஃபு ப்ளஸ் சோம்பு, கசகசா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு அது கூடவே 2 ஏலக்காயை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பிரியாணி லீஃபு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்க விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா சோம்பு, கசகசா நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அது வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டையும் நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி நல்லா வதங்கணும். அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வதங்கிடும். எப்பயுமே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப எனர்ஜி. அது கூடவே நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நான் காலையில் எடுத்து வச்ச மீதமான சாப்பாட்டை நான் இதுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாதமும் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு ரைஸும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரும். ப்ளஸ் ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு இது கிரேவிக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே மஞ்சத்தூள் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ விட்டு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்து என்ன சாப்பிட்றதான் பாருங்கள். எப்படி தக்காளி சாப்பாடு நல்லா ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பளபளன்னு நல்லா இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.